வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கராஜா பேசுகிறேன். 2ஆம் கட்டளையிலேருந்து. இன்றைக்கி சில பதிவுகளை போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். அது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு விதை சேகரிப்பு கூட்டமைப்பில் நடந்த மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அதில் பிரியாக்கா பேசின பதிவுகளை தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ எளிமையாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அக்கா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நான் தெரிஞ்சுக்கிட்டதை இந்த மீட்டிங்க்கு வர முடியாத நம்மளோட நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே, பப்ளிக் இருக்கிற எல்லாருமே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதோட புரிதல் வருன்றதுக்காக தான் நான் அந்த பதிவை போட்டிருக்கேன். நிச்சயமாக எல்லோரும் பாருங்கள். மெயினாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை எடுத்து சொல்லுங்கள். சொல்கிறத விட நீங்கள் 2 கீரை வளர்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க 4 கீரை வளர்ப்பாங்க. அதுதான் நம்மளோட தற்சார்பு. தயவு செஞ்சு அதை முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் தற்சார்பு முறையில் நம்ம வாழ முயற்சி பண்ணும்போது தான் நிறையா விவசாயங்கள் பெருகும். விவசாயம் என்னன்னு தெரியும். நம்மளோட குழந்தைங்களுக்கு எந்த காய் எதில் காய்க்குதுன்னே தெரியாதுங்க. விவசாயம்னா என்னன்னே தெரியாது சில குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த நிலைமையை நம்ம போக்கணும். அதுக்கான பெரும் முயற்சி தான் இது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மீட்டிங்கில் நான் போட்டிருக்க அந்த பதிவுகளை பாருங்கள். பிரியாக்கா சொன்னது ரொம்ப எளிமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களை நோக்கியே வாழ்ந்துட்டுருக்கோன்றதை அக்கா ஒரு பதிவு பண்ணாங்க. அவங்க தப்பாக நினைப்பாங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்க, இந்த பாக்கெட்டில் நல்லா இருக்கும், அந்த பாக்கெட் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டோம். நமக்காக நம்ம வாழணுன்றதை அக்கா அது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுதான் என்னோட சர்க்கிளில் இருக்க நட்பு வட்டாரங்கள் நம்ம எல்லாருக்குமே, பப்ளிக்கில் இருக்க எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கான பதிவு தான் இது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தற்சார்பு முறைகளை எல்லாருமே பார்த்து அடுத்து செய்யணுங்கிற முயற்சி இருக்கவங்க தான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, என் மேலே இருக்க அன்பு இருக்கிற நிறையா நண்பர்கள் இருக்காங்க. வெளியில் பார்க்குற மக்கள் எல்லாருமே எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு தற்சார்பு முறையை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்போம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. பாய்.